இங்கு தரிசனம் செய்வோர் மோட்சம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. ராமாயணத்தில் ராவணாவை வென்ற லார்ட் ராமாக்கு பிரம்மஹத்யா தோஷம் ஏற்பட்டது. அந்த பாவத்தை நீக்க சிவாவின் அருளை பெற வேண்டும் என சேஜ் அகஸ்தியா அறிவுறுத்தினார். ராமா ராமேஸ்வரத்தில் லிங்கம் அர்ப்பணிக்க முடிவு செய்து ஹனுமானை கங்கை லிங்கமை எடுத்து வர அனுப்பினார். ஹனுமான் தாமதமாக வந்ததால் ராமா மணலில் லிங்கம் செய்து வழிபட்டார். இது ராமலிங்கம். பின்னர் ஹனுமான் கொண்டு வந்த கங்கை லிங்கமை ராமா நிறுவினார். இது விஸ்வலிங்கம். இன்று வரை பக்தர்கள் முதலில் விஸ்வலிங்கத்தை பின்னர் ராமலிங்கத்தை தரிசிக்கிறார்கள். அந்த கோவில் தமிழ்நாட்டின் தெற்கில் அமைந்துள்ள ராமேஸ்வரம், சிவபெருமானின் அருளை தரும் புனித தலம். கோயிலின் நடைமண்டபம் 1200 தூண்கள் கொண்டது. ராஜகோபுரம் 170 அடி உயரம் கொண்டது. 22 தீர்த்தங்கள், அதாவது புனித கிணறுகள் கோயிலில் உள்ளன. பக்தர்கள் அவற்றில் நீராடி பாவநிவர்த்தி பெறுகிறார்கள். மகா சிவராத்திரி வருடாந்திர மிகப்பெரிய திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 22 தீர்த்தங்களில் நீராடி லார்ட் ராமநாத சுவாமியை தரிசிக்கிறார்கள்.